நாம் டெய்லி ஃபேஸ் பண்ணுற 3 ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம், அப்புறம் அதுக்கான சயின்ஸ் சொல்கிற 3 ப்ராக்டிக்கல் சொல்யூஷன், அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எந்த மோட்டிவேஷனல் அட்வைஸும் கிடையாது, எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரியான எந்த தத்துவமும் கிடையாது. சரி, முதல் விஷயம், உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும், ஆனால் படுத்தா தூக்கமே வராது. நாளைக்கு ஆஃபீஸில் என்ன ஆகுமோ, இந்த மாதம் எப்படி சமாளிக்கிறது, அடுத்த மாதம் என்ன பண்ணுறது, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் இப்படியெல்லாம் ஒன்று நடந்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம மைண்டு போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, இது நான் சொல்கிற அட்வைஸ் கிடையாது. பேலர் யூனிவர்சிட்டியோட ஸ்லீப் எக்ஸ்பர்ட் டாக்டர் மைக்கேல் ஸ்காலின் செஞ்ச ரிசர்ச் முடிவு இது. இதுக்கு பேர் பிரெயின் டம்ப். அதாவது தூக்கம் வரல அப்படின்னா உடனே எந்திரிச்சு உட்காருங்க, ஒரு பேப்பரும் பென்னும் எடுத்துகிட்டு உங்கள் மைண்டில் ஓடுற எல்லா விஷயத்தையும் அதை அப்படியே எழுதிடுங்க. அவ்வளவுதான். நம்ம மொபைலில் கிளியர் ஆயில் கொடுக்குற மாதிரி நம்ம மைண்டு கிளியர் ஆயில் கொடுத்துரும். பிரச்சனையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு உங்கள் மைண்டு வந்துடும். 2வது பிரச்சனை, வாட்ஸ்அப்பில் 100 பேர் இருப்பாங்க, இன்ஸ்டாகிராமில் 1000 பேர் இருப்பாங்க, ஆனால் கூப்பிட்டு பேசுகிறதுக்கு நமக்கு ஒருத்தர் இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஏங்கிட்டுருப்போம். அந்த ஏக்கத்துக்கும் அந்த தனிமையை போக்குறதுக்கும் நம்ம மறுபடியும் இன்ஸ்டாகிராம்லேயே ஸ்க்ரால் பண்ணிகிட்ருப்போம். அங்கே எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக வீடியோ போட்டிருக்கிறத பார்த்துட்டு நம்மளோட தனிமை இன்னும் அதிகமாக ஆகும். இது எப்படின்னா, நம்ம தாகமாக இருக்கும்போது கடலில் போய் நம்ம தண்ணி குடித்தா நம்ம தாகம் தீருமா? கண்டிப்பாக தீராது இல்லையா? இன்னும் தாகம் அதிகம்தான் ஆகும். இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, டிஜிட்டல் மினிமலிசம் அப்படின்னு ஒரு சூப்பரான புக் எழுதின கால் நியூஃபோர்ட் சொல்கிறது என்னென்னா, இந்த டிஜிட்டல் தனிமைக்கு மொபைல் ஃபோனில் சொல்யூஷன் தேடவே முடியாது. இதுக்கு பேர் ஸ்க்ரீன் கர்ஃப்யூ. அதாவது நைட்டு 10 மணிக்கு மேலே உங்கள் பெட்ரூமில் உங்கள் ஃபோனுக்கு நோ என்ட்ரி. ஹால்லையே சார்ஜ் போட்டுருங்க, உங்கள் ஃபோனை தொடாதீங்க. நீங்கள் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு புக்கு படிங்க, இல்லை உங்கள் ரூமை க்ளீன் பண்ணுங்கள், ஏதாவது எழுதுங்க, ஏதாவது வரைங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது தான் உங்களால் இந்த தனிமையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர முடியும். 3வது ப்ராப்ளம், இப்போது நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கே தெரியாது, ஆனால் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்கள் தாடை தோள்பட்டையெல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கும். மனசோட ஸ்ட்ரெஸ்ஸு உடம்பில் இப்படி தான் வெளிப்படும். இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட பிரபலமான நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஆண்ட்ரூ சூபர்மன் சொல்கிற ஒரு பவர்ஃபுல் டெக்னிக் இருக்குது. அதுக்கு பேர் ஃபிசிக்காலஜிக்கல் சை. அதாவது எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் அப்படியே நிறுத்திட்டு உங்கள் தோள்பட்டையை அப்படியே லூஸ் ஆக்குங்க. மூக்கால் ஒரு பெரிய மூச்சை உள்ளே இழுங்க. அது முடிகிறப்போ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு சின்னதாக ஒரு மூச்சை இழுத்து அதை அப்படியே உங்கள் வாயால் மெதுவாக வெளியே விடுங்க. இப்போது இதே விஷயத்த 3 தடவை நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது உங்களோட நர்வ் சிஸ்டம் உடனே அமைதியாகி ஹார்ட் பீட் குறையிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த 3 கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியலாம், ஆனால் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயங்கள். இன்றைக்கி நைட்டே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வெத்து அட்வைஸை விட நாம் எடுக்கிற ஆக்ஷன் தான் நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போது அடுத்த எபிசோடில் இன்னும் கொஞ்சம் பேசலாமா?